திரு அமித் சேராமன், கர்நாடகாவில் ஒருமித்த குரலில் கமலுடைய பேச்சு தவறு அப்படின்னு பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசு உட்பட. அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கா, இல்லை அதன் பின்னாடி ஒரு பகைமை உணர்ச்சி இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கப்போ கமல் எது எடுத்தாலும் சர்ச்சையாகுதே, சர்ச்சை ஆக்கப்படுதோ? அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். கமலுக்கு சர்ச்சை புதுசு அல்ல, சர்ச்சைக்கு கமல் புதியவர் அல்ல, இப்படிதான் பார்க்கணும். ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியிலேருந்து சகோதரர் நான் என்ன பேசணும்னு தீர்மானிச்சு அவரே பேசிட்டாரு அப்படின்னு வியப்பா இருந்தது. ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கான்டெக்ட் செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிரிக்கிறதா இல்ல வேதனைப்படுவதா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல முக்கியமான விஷயம், இப்போ ஒரு மொழிக்கும் ஒவ்வொரு கால அளவு அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மொழிகள் அப்படின்னு எடுத்தா, நான் ஒரு மொழி ஆர்வலர், எனக்கு பல மொழிகள் தெரியும், மொழி ஆர்வலர். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நீங்க வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா தமிழ்லயே அழகா சொல்லுவோம், இல்லுன்னு சொல்லுவோம், மனைன்னு சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம். நீங்க மற்ற திராவிட மொழிகளை எடுத்துக்கிட்டேன், இதுல கன்னடால மனை மனைக்கு பறிச்சுதா அப்படின்னு கேட்போம். அப்படின்னாக்கா என்னன்னா, என் வீட்டுக்கு வச்சுக்கலாம், நீர் நான் இன்னைக்கு வச்சாதா அப்படின்னு தெலுங்குல என் வீட்டுக்கு வருங்களா அப்படி. இந்த மாதிரி இதுல 3-4 விஷயம் இருக்கு. ஒண்ணு வழங்கு, அதாவது நம்ம பேசுவது அப்படிங்கிறது. 2வது எழுத்து வடிவம்னு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்தந்த பீரியட்ல எந்தெந்த மாதிரியாக உங்களுடைய சொற்றொடர் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப லேட்டஸ்டா பல ஜிங்கிச்சால பல சாங்ஸ் எல்லாம் வருதுன்றதுக்காக அதுக்காக ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக இருக்கும்போது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றும் அந்த கான்டெக்ட் தான் மாறி, அதே மாதிரி ஒவ்வொன்றும் இந்த சொற்றொடர்களோ மற்ற விஷயங்களோ அமைந்து போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அதனாலதான் இந்த மொழி ஆர்வலர்கள் தவிர அதை தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இப்ப நீங்க திருக்குறளே எடுத்துக்கோங்களேன். திருக்குறளை எப்படி பிரிச்சு எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்ம நார்மலா படிச்சா நமக்கு எதனா அர்த்தம் புரியுமா? அதை இந்த மாதிரி பிரிச்சு படிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சு படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்துல எதுக்கு வச்சிருக்காங்க? நம்மளே படிச்சு புரிஞ்சுக்க முடியும்னாக்கா அது பாடத்திட்டத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது. இந்த மாதிரியாக இன்னொன்னு, மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் பல மொழிகளோட தாக்கம் இருக்கும். மொழிகள் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்க, ஃப்ளோ ஆஃப் அ ரிவர், ஒரு ஆறுகள் ஓடி அங்கங்க சங்கமிக்கும், கலக்கும்ங்கிறத பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்போ நம்மளதுல வழக்கத்துல இருந்து ஒழிந்து போன ஒரு விஷயம், மலையாளத்துல உங்களை கூப்பிடணும் அப்படின்னாக்க ஆள விழி அப்படின்னுவாங்க. விழி அப்படிங்கிறது பியூரஸ்ட் தமிழ். விழித்தல் அப்படின்னா கூப்பிடுறது அப்படிங்கிறாங்க. ஆள் என்ன பறையுங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன சொல்றீங்க, அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்றாருங்கிறது. பறைங்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு அந்த ஒரு வார்த்தைங்கிறது தூய தமிழ் வார்த்தை. இந்த மாதிரி எனக்கு ஆசிரியர்கள், எனக்கு அமைந்த மிக அழகான ஆசிரியர்கள், அவங்க இந்த மாதிரி எல்லாம் அழகா சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மொழிகள்ல இருந்தும் எப்படிலாம் போகுது. இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீலகிரிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க பேசக்கூடிய மொழி தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிருமா? பல நேரங்கள்ல புரியாது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய டயலக்டோ மற்ற விஷயங்களோ நமக்கு புரியறதுக்கு ரொம்ப சட்டுன்னு புரியாது. அவங்களுடைய மொழிகளும் அந்த மாதிரி இருக்குங்கிறது விஷயம். இந்த மாதிரியாக பல லாங்குவேஜஸ் இது ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது, இது ஒரு ஓஷன் மாதிரி. இதை நம்ம பார்க்கும்போது பொதுவா வெளியில சொல்ல முடியாது. இன்னொன்று தமிழுடைய எழுத்துக்கள் எடுத்துக்கல, தமிழி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியதுல இருந்து நீங்க வரிசையா நீங்க வட்டெழுத்துக்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தீர்களானா அது எப்படி எல்லாம் மாறி இருக்கு, உருப்பெற்று இருக்கு இப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இடைக்காலங்கள்ல எடுத்துக்கல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்முடைய ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரா, இந்த பீரியட்ல அதுக்கு முன்னாடி ஒரு சில நூற்றாண்டுகள் முன்னாடி ஆங்கிலேயர்களோ மற்றவர்களோ இந்த நாட்டுக்கு வந்த போது அவங்களுடைய
பைபிளா இருக்கட்டும் எதுவாக டிரான்ஸ்லேஷன் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அதுலயுமே வந்து இந்த நீங்க வந்து ஈஸியா வந்து பார்த்து படிச்சீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரியாக பல விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இதுல வந்து பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கன்னடா மொழிக்கு என்ன சொல்லி இருக்கலாம் திரு கமல் அவர்கள்னு நினைக்கிறேன்னா, கன்னட மொழியிலும் தமிழ் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் அது அழகாக இருந்திருக்கும். அதனால இது ஒரு சிஸ்டர் லாங்குவேஜ்ங்கிற முறையில சொல்லியிருந்தார். ஆனா இதில் இருந்துதான் பிறந்ததுன்னு சொல்லும் போது இது ஒரு டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில இது நல்லதுதான். காரணம் என்னன்னா இப்ப எல்லாரும் என்னன்னா மற்ற மொழிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிற அளவுல இருக்குங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து சகோதரர் சொன்னார், நாங்க நினைச்சிருந்தா வந்து இந்த இந்தி பிரச்சார சபா பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி அரசு கிட்ட போய் தமிழ் பிரச்சார சபா எல்லா மாநிலத்திலையும் வந்து தமிழ் பள்ளிகளை தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒண்ணு உருவாக்க சொல்லுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணுவோமே. இந்தியை தான் பப்ளிசைஸ் பண்ண முடியும். ஒரு தமிழ்னா எனக்கும் ஆசைதான். தமிழ் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுப்போம், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க அப்படித்தான் ஹிந்தி கத்துக் கொடுக்கறத இது பண்ணோம்னா, இப்போ நீங்க ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க, அங்க போய் முதல்ல உங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு இது இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. அதாவது நான் அரசியல் பார்வையை தாண்டி நான் சொல்லக்கூடியது இதுல வந்து அவர் என்ன சொல்லலாம்னா, நான் இந்த மாதிரி மீன் பண்ணேன்னு மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் இதை ஒரு தெளிவுபடுத்தும் விதமாக இதை ஒரு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா கூட இந்த இஷ்யூ ரொம்ப சிம்பிளா சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் பொறுத்தவரைக்கும் அதான் திரும்பவும் சொல்றேன், இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நோஷன். நம்ம அதுல ஆரம்பிச்சு ஒரு துளி அந்த ஒரு இதுல ஆரம்பிச்சு நீங்க இன்னொரு எண்டுக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அது அவ்வளவு வாஸ்ட். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரத்திலையும் இப்ப சான்ஸ்கிரிட்டே சொன்னாரு, சான்ஸ்கிரிட்டுக்கு முன்னாடி பால் இருந்திருக்கு, பிரகிருதி இருந்திருக்கு. நீங்க வந்து அந்த வார்த்தைகள் பல நேரங்கள் வார்த்தைகள்லாம் மாறல, ஆனா எழுத்துக்கள் மாறி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். நம்ம தமிழ் மொழியே எப்படியெல்லாம் மாறி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். கன்னடாங்கிறதே வந்து 3 ஈரா அவங்களுக்கு இருக்கு, அதுல எப்படி மாறி இருக்குன்னு பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டுல வந்து பாண்டிய மன்னன் ஒருவர் வந்து சமண இவங்களுக்கு வந்து கிமு 3ஆம் ஆண்டு அவர் வந்து ஒரு படுக்கையை கொடுத்தாருங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருந்து ஹிஸ்டரியில இருக்குங்கிறது. அந்த எழுத்துக்களை நீங்க எடுத்து பாருங்க, அது எப்படி இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப நம்ம வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போறோம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து தஞ்சாவூர்ல போறோம், கல்வெட்டுகளை பாக்குறோம். அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்க, அதுல இருக்கக்கூடிய சொற்றொடர்களை பாருங்க, எல்லாமே உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. அதான் திரும்பவும் சொல்றேன், இன்று எல்லாமே பின்னி பிணைந்திருக்கு. இன்னைக்கு ஆங்கிலம் தமிழ்ல பின்னி பிணைந்திருக்கு. இந்த மாதிரியாக எல்லாமே உருப்பெற்று மாறி அந்த ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து இல்லாத 10 செகண்ட் உரு மாறுகிற. ஒரு உதாரணத்துக்கு நமக்கு காஃபி சொந்தம் கிடையாது அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம 1000 வார்த்தைகளை வந்து தமிழாக்கம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றோம். கொட்டை வடின்னு சொல்றோம், குழம்பின்னு சொல்றோம். இது எல்லாம் என்னதான் நீங்க சொன்னா கூட காஃபி தான், சாக்லேட் தான். ஏன்னா அந்த வார்த்தையில வந்தது. அதை வேணா கொஞ்சம் உருமாற்றம் செய்து வேணா பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு இஞ்சி புதுசு, இஞ்சி ஜிஞ்சர் ஆச்சு, எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் 1008 விஷயம். இந்த கட்டுமரம் இந்த மாதிரியாக விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது லாங்குவேஜஸ் அதுதான் திரும்ப சொன்னேன். நதிகள் ஒன்றோட ஒன்று இணைந்து புதிதாக கிளைகள் உருவாவதும் புதிதாக நதி நீரோட்டங்கள் போவதும் போலதான் இதை வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ரீசனுக்கு பண்றாங்க. ஆனா இதையும் தாண்டி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும்.